படத்தில் காட்டியவாறு உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை கருதுக. அது x L எனும் நிலையில் ஒரு சுவற்றைக் கொண்டு z அச்சின் திசையில் மிக அதிக அகலத்திற்கு செல்கிறது. பரப்பு விசை S மற்றும் அடர்த்தி ρ கொண்ட ஒரு திரவத்தால் நிரப்பப்படும் போது திரவம் x அச்சிலும் x L எனும் நிலையில் θ நாட் அந்த ஒன்றை விட மிக குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. θ நாட் மதிப்பு θ நாட் எனும் கோணத்தை ஏற்படுத்துகிறது. y of x என்பது அதன் உயரத்தை குறித்தால் y of x என்பதின் சமன்பாடு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதான் கொடுக்கக்கூடிய படம். நம்ம இந்த படத்தை நம்ம மீண்டும் இங்கே வரைஞ்சிருக்கோம். ஏன்னா இவர் ஏங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கோ. இதில் இது y, இது x அச்சுக்கு இணையான ஒரு கோட்டிற்கு இந்த θ நாட் கோணத்தை ஏற்படுத்துது இந்த வளைகோடு. வளைவு ஆரம் பொறுத்த வரைக்கும் அதுக்கான சமன்பாடு என்னன்னா உங்களுக்கு கைக்கெழு சமன்பாடை வச்சு இந்த வளைவு வாரத்துக்கான சமன்பாடு இதுதான். 1 + dv/dx whole square whole power 3/2 divided by d²y/dx². இது 1 வளைவு வாரம்னா அந்த வளைவு வாரத்தை தலையில் மதிப்பு எடுக்கிறோம். அப்போ இந்த மதிப்பு மேலே போயிடும், இந்த மதிப்பு கீழே வந்துடும். இங்கே கொடுத்துருக்கோம். d²by/dx² divided by 1 + dv/dx whole square. இந்த புள்ளி ஏயை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு அந்த சாயின் மதிப்பு சுழி. ஏன்னா சாய்வுங்கிறது உங்களுக்கு என்னென்ன tan θ மதிப்பு தான் அந்த சாய்வுங்கிறது. tan θ = dv/dx. அது θ மதிப்பு θ நாட் எடுத்துட்டோம்னா θ நாட் மதிப்பு வெரி ரிலேஷன் 1 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 0க்கு இணையானது, சமமானது. அதனால் அந்த சாய்வு 0 எடுத்துக்கணும். நம்ம எப்படின்னு கொடுத்துருக்கோங்க, dv/dx = tan θ ஆல்மோஸ்ட் 0. அப்போ dv/dx எடுத்துக்கிறது 0 போட்டிருக்கோம். அப்போ 1/3/2னாலும் 1 தான் வரப்போகுது. அப்போ இந்த மதிப்பு மட்டும் தான் இருக்கும். d²by/dx² என் மதிப்பு மட்டும் தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த dp = s × 1 வளைவு வாரம் அப்படிங்கிறது. அதெல்லாம் dpங்கிறதுனா பரப்பு விசையில் ஏற்படும் மாறுபாடு. இது என்னன்னா உங்களுக்கு எஸ்ங்கிறது இப்போ பரப்பு விசை ஏற்படும் அந்த அழுத்த மாறுபாடு தான் dp. இது பரப்பு விசை, இது 1 வளைவு வாரம். dpங்கிறது சேஞ்ச் இன் ப்ரெஷருடைய அந்த அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. எஸ்ங்கிறது பரப்பு விசை, 1 வளைவு வாரம். அப்போது உங்களுக்கு s × 1 வளைவு வாரம் என்ன கண்டுபிடிச்சோம், d²by/dx². பார்த்தீங்களா, இதுதான் 1 வளைவு வாரத்துக்கு கிடைத்த மதிப்பு. அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ρgy அப்படிங்கிறது என்னது, அழுத்தத்துக்கான, அதாவது dpக்கான, அது p = h ρg சொல்ல பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஹச்சுக்கு பதிலாக என்னது y இருக்குது, அதான் வர ஒன்றும் இல்லை. அப்போது ρgy ஹச்சுக்கு பதிலாக இருக்குது, ρg இருக்குது. h ρgங்கிறது நம்ம இந்த மாதிரி எப்படி எழுதலாம், ρgy. ஏன்னா இங்கே உயரங்கள் y தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இதுக்கு dpக்கு கொடுத்தாச்சு, எஸ்ன்னு இருக்குது. 1 வளையாரத்துக்கான மதிப்பு d²by/dx² அப்படி எழுதியிருக்கும். இதுலேருந்து என்னன்னா இந்த d²by/dx² தான் இப்போ கேட்குறாங்க. சரியா? இப்போ d²by/dx² இது மட்டும் இங்கே வச்சுட்டு பாக்கி எல்லாம் கீழே எழுதும்போது ρgy எப்படி இருக்கும், இந்த டினாமினேட்டரில் எஸ் வந்துடும். ρgy/s என்பது தான் சரியான விடை. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. ஸோ d²by/dx² = ρgy/s என்பது தான் சரியான விடை. நன்றி.